Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கருப்பு கவுனி அரிசி இட்லியும் தோசையும் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல கருப்பு கவுனி அரிசி இனிப்பு போட்டிருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த சத்தான கருப்பு கவுனி அரிசியை நீங்க டெய்லி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி டயட்ல சேர்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி இது. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நம்ம கடைகள்ல ஈஸியா கிடைக்குதுங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. 3 கப் அரிசியை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அரிசி நார்மலா நம்ம இட்லிக்கு ஆட்டுவோம் பாத்தீங்களா, அந்த அரிசி இட்லி அரிசி 1 கப்பு சேர்த்துக்கோங்க. 3 கப்பு கருப்பு கவுனி அரிசி, 1 கப்பு இட்லி அரிசி. இது கூட 1 கப் அளவுக்கு உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரையிலேருந்து 1 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இது 3-4 வாட்டி நல்லா கழுவிட்டு இதை ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இது ஊறட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க கிரைண்டர்ல கூட அரைக்கலாங்க. நான் இங்க மிக்ஸி ஜார்ல தான் அரைச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைங்க, இல்லைன்னா மிக்ஸி சூடாயிடும். ஐஸ் வாட்டர் கலந்து நீங்க அரைச்சிங்கன்னா மிக்ஸி சூடு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா மாவு இன்னும் நல்லா புசு புசுன்னு வரும். மிக்ஸிலையும் நல்லா தாங்க இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இதே மாதிரி எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துட்டு வந்து கையாலேயே நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. எப்பவுமே மிக்சியில அரைக்கும் போது ஒரேடியா அரிசியை போட்டு அரைச்சிடாதீங்க. ஒரு 4 பங்கா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஐஸ் வாட்டர் போட்டு அரைங்க. இதை கையால நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. அப்பதான் மாவு பொங்கி வரும் நமக்கு. இந்த கருப்பு கவுனி அரிசியுடைய நன்மைகள் எல்லாமே நான் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேங்க. கருப்பு கவுனி அரிசி இனிப்புன்னு சொல்லிட்டு. அதோடைய வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடியை போட்டு ஃபுல் நைட் அப்படியே வச்சிருங்க. ஒரு 10 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும்ங்க. 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா புளிச்சு பாருங்க, எவ்வளோ அழகா பொங்கி வந்திருக்கு. நைட்டு ஃபுல்லா நான் வச்சுட்டேன். இப்போ மார்னிங் நம்ம இட்லி சுட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அரிசியில நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன்லாம் இருந்துச்சுன்னா இதை ரொம்பவே கட்டுப்படுத்துங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை சேர்த்துக்கோங்க. பிளஸ் இதுல ஆந்தோசயானின்ற அந்த பர்பிள் பிக்மெண்ட் இருக்கு. அது ரொம்பவே நல்லது. நம்ம பிளட் ப்ரெஷரை கம்மிப்படுத்தும், டயாபெட்டிஸை கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதுல இருக்குங்க. இதை கண்டிப்பா டயட்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சோடா மாவுலாம் எதுவும் சேர்க்க வேணாங்க. இதுவே நல்லா புசு புசுன்னு தான் வரும். உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லி ஊத்துற பதத்துக்கு வரணும். மாவு கொஞ்சம் திக்கா இருக்குன்றதுனால நல்லா கலந்து விட்டு நம்ம இட்லி சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தை அடுப்புல வச்சு கொஞ்சம் தண்ணியை வச்சு சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி சூடா இருக்கும் போது தாங்க நம்ம இட்லி அதில் சேர்க்கணும். இப்போ நம்ம இட்லி ஊத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம டெய்லி சாப்பிட்ற நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே அதிக மருத்துவ குணங்கள் உள்ள அரிசி இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது நீங்கள் இட்லியாக செய்யலாம், புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இனிப்பு செஞ்சுருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஃபுல்லாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு அரிசி. பாருங்கள், இட்லி குண்டான் நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சுட்டு மிதமான சூட்டில் 8-10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்குள்ள இட்லி நல்லா வெந்துடும். ஒரு 8 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஒரு குச்சியும் இல்ல கத்தியும் வச்சு செக் பண்ணி பாருங்க. கிளீனா வந்துடுச்சு அப்படின்னா இட்லி நமக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது ஆறட்டுங்க. அதுக்குள்ள இதுல தோசை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். தோசை செய்யறதுக்கு மாவை கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கோங்க, திக்கா வேண்டாம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஒரு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்குங்க.
நாம நாம குழந்தைங்களுக்கு இந்த மாரி இட்லியாவோ, இல்ல தோசையாவோ இந்த அரிசி வகைகள செஞ்சு குடுக்கும்போது அவங்களுக்கும் ஹெல்த்தியா இருக்குங்க. நமக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. பாருங்க எவ்ளோ கிரிஸ்பியா இருக்கு பாருங்க. இதுக்கு பெர்ஃபெக்ட் சட்னின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி நல்லாருக்கும். கார சட்னி நல்லாருக்கும். இல்ல நீங்க எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். பொடி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதே அளவுகளோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நார்மலா சாப்பிடுற இட்லிக்கு பதிலா இத நீங்க டயட்ல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.